அன்பு மக்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் பெயராலும் நம் பரிசுத்த தாயின் பெயராலும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு திருவிழா வருகின்ற போது யூத ஜனங்கள் தங்களுடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வார்கள். தாங்கள் கடந்து வந்த பாதை, தங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, அந்த விசுவாசம் தங்களை எப்படி பாதுகாத்து கொண்டது என்று தலைமுறை தலைமுறையாக இறைவன் இந்த வரலாற்றில் தங்களை பாதித்த விதம், வழிநடத்திய விதம், அவருடைய அருள் இருந்த விதத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வார்கள். அதன் அடிப்படையில் விசுவாசத்தை அவர்கள் வளர்த்துக் கொள்கிறார்கள். இன்று வரை காத்துக் கொள்கிறார்கள். இன்று வரை தாங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதிலிருந்து இன்றைய பிறக்கின்ற குழந்தை வரை அந்த விசுவாசத்தோடு வாழ்கிறார்கள். நாமும் அத்தகைய விசுவாசத்தோடு வாழ வேண்டும். நாம் அனைவரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்பதில் யாருக்கும் எள்ளளவும் சந்தேகம் வரக்கூடாது. இப்பொழுது நம்முடைய தலைப்பு விண்ணகத்தினுடைய வாயிலாக நம்முடைய பரிசுத்த தாய் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகின்ற போது இன்றைக்கு பலரும் இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி புரிந்து கொள்வது, இது எப்படி இருக்கிறது என்றால், எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்ற கேள்வியை கேட்டது போல இருக்கிறது. எப்படி என்றால், படைத்த இறைவனை படைக்கப்பட்ட மனிதன் கேட்கிறான், எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? என் வீட்டுக்குள்ள நான் விரும்புற மாதிரி எனக்கு வேண்டிய திட்டத்தை நான் செயல்படுத்துவேன். பக்கத்து வீட்டுல குடியிருக்கிற நீங்க இதை நீ எப்படி செய்யலான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? அதே போல்தான் இறைவனையே பார்த்து தூசிக்கும் சாம்பலுக்கும் சமமான இந்த மனிதன் போய் கேள்வி கேட்கிறான், எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இதுக்கு ஆண்டவர் பதில் சொல்லணுமா? ஏன் இந்த தாயே நான் விண்ணகத்தின் வாயிலின் நுழைவு வாயிலாக வைத்திருக்கிறேன் என்ற கேள்வியை நீ எப்படி என்னிடம் கேட்க முடியும்? ஏனென்றால் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக நான் எதை படைத்தேன்? சம்மனசுகளை படைக்கிறேன். அந்த சம்மனசுகளின் விடிவெள்ளியாக இருக்கக்கூடியது யார்? தூதர்களின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவன் யார்? உங்ககிட்ட தான் கேட்கிறேன். தூதர்களின் விடிவெள்ளி என்று அழைக்கப்பட்டவர் லூசிபர். அவன் தான் எல்லா சம்மனசுக்கும் தலைவன். அந்த விண்ணகத்திலே ஒரு போர் மூழுகிறது. என்ன காரணம்? விண்ணகத்தில் சண்டை மூண்டது. லூசிபர் மோட்சத்திலிருந்து நரகத்துக்கு தள்ளப்பட்டான் என்று நமக்கு காட்சியாகவும் திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. அந்த திருத்துதரான யோவான் தீவில் இருக்கின்ற போது அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியதை நமக்கு அழகாக காட்சியாக சொல்லி சென்றிருக்கிறார். அப்படி சண்டைக்கான காரணம் என்ன? ஏனென்றால் இறைவன் தான் படைத்த அந்த சம்மனசிடம் ஒன்று சொல்கிறார், இனி நான் உங்களை மட்டுமல்ல மனிதர்களையும் படைக்கப் போகிறேன் என்ற கேள்வி கேட்கிறார். அது உங்கள் விருப்பம், நீங்க செய்யுங்க என்று லூசிபர் சொல்லுகிறான். அதோடு மட்டுமல்ல, படைக்கப்பட்ட அந்த மனிதன் நான் விரும்பினபடி இருக்க மாட்டாரு. அதனால நான் என்ன செய்ய போறேன்? மனித அவதாரம் எடுப்பேன். அதுவும் ஒரு பெண்ணின் வயிற்றில் இருந்து பிறப்பேன். யார் அந்த பெண்மணி என்பதை முதலாக இறைவன் சம்மனசுகளிடம் காண்பிக்கிறார். இப்ப நமக்கு வேதத்தில் படிக்கின்ற போது இந்த யுகங்கள் தோன்றுவதற்கு முன்பே நீ பிறக்க வேண்டும், நான் பிறக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் பதிவு செய்கிறது. உங்களையும் என்னையும் இந்த காலகட்டத்தில், இந்த நேரத்தில், இந்த ஊரில் பிறக்க வேண்டும் என்பது இந்த யுகங்கள், இந்த படைப்புகள் படைக்கப்படுவதற்கு முன்பே இறைவன் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய மீட்பு திட்டத்தில் நம்முடைய பரிசுத்த தாய் மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிறார். அப்படி என்றால் அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பினை கொடுத்திருப்பார். ஆக முதலாக நம் பரிசுத்த தாயை சம்மனசுகளிடம் காண்பிக்கிறார். எல்லா சம்மனசுகளும் சரிதான், உங்களுடைய திட்டத்தில் நாங்கள் யார் அதில் குறுக்கிடுவதற்கு, எனவே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் லூசிபர் ரொம்ப அறிவாளி. அவன் வரிகளுக்கு இடையே என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பவன்.
நாம் எல்லோரும் வரியை வாசித்து வாசித்து பொருள் விளங்கவில்லை என்றால் திரும்ப திரும்ப வாசித்து அதனுடைய அர்த்தத்தை புரிவோம். ஆனால் அவன் எடுத்த உடனேயே அந்த வரிகளுக்கு இடையே என்ன அர்த்தம் இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்வான். இதில் தனக்கு என்ன பாதிப்பு வரும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்வான். எனவே இப்பொழுது கடவுள் சொல்கிறார், நான் மனித அவதாரம் எடுப்பேன், இந்த பெண்மணியிடம் இருந்தான் நான் பிறப்பேன் என்று சொல்கிறார். அப்போ லூசிபர் கேட்கிறான், மனிதன் என்னை விட சற்று குறைவானவர் என்று சொல்கிறீர், அப்படி என்றால் இந்த பெண்மணியும் ஒரு மனுஷி, அந்த மனுஷியிடம் நீர் மனித அவதாரம் எடுக்கின்ற போது கருத்தாகுகின்ற போது நீர் அந்த உதிரத்தில் இருப்பீர், என்னுடைய வேலையோ நீர் இருக்கிற இடத்தில் உம்மை ஆராதிக்க வேண்டும். அப்படி என்றால் பார்க்கிற இந்த எல்லா சம்மனசுகளும் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நமக்கெல்லாம் விடிவெள்ளி, நமக்கெல்லாம் தலைவன், இப்போது ஒரு மனித பெண்மணியிடம் போய் முழந்தால் படியிட்டு அவன் மண்டியிட்டு கிடக்கிறானே, இப்படி தாழ்பணிந்து வணங்குகிறானே, இந்த சமூகம் என்ன சொல்லும்? இல்லை இல்லை இல்லை, நான் புலிக்கு வாளாக இருப்பதை விட எலிக்கு தலையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிதான் முதலில் நம் பரிசுத்த தாயை சம்மனசுகளிடம் காண்பிக்கின்ற போது அவன் எதிர்க்கின்றான். அதனால் மிக்கேல் அதிதூதர் அங்கே எழும்பி வருகிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? இறைவனுக்கு நிகர் யார்? அந்த கேள்வி கேட்க நீ யார்டா? அவர்தான் உன்னை படைத்திருக்கிறார், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவர் என்ன திட்டமானாலும் செயல்படுத்தலாம், நீ கேள்வி கேட்க கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நம் பரிசுத்த தாயை அதிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதருக்கு வெளிப்படுத்துகிறார்கள். ஆதாம் ஏவாளுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த பரிசுத்த தாயின் வழியாக இந்த பெண் இந்த சர்ப்பத்தை, இந்த பாம்பை, அதன் தலையை நசுக்குவாள். நீ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயல்வாய், ஆனால் அவள் உன் தலையை நசுக்குவாள். ஆனால் நம்முடைய விஞ்ஞானிகள், அறிவுக்கு அதிகமாக சிந்தித்தவர்கள் அவள் வித்து என்று சொல்வார்கள், உன் தலையை நசுக்கும் என்று. ஆனால் தொடக்க காலத்தில் அவள் உன் தலையை நசுக்குவாள். எனவேதான் நம்முடைய ஆலயத்தில் உலக உருண்டை படம் இருக்கும், அது மேல் சிலுவை இருக்கும், அதில் நம் பரிசுத்த தாயும் இருப்பார்கள். அப்பொழுது அந்த பாம்பும் இருக்கும். அந்த பாம்பின் தலையை நம்முடைய பரிசுத்த தாய் நசுக்குவார்கள். எனவேதான் நாம் பாடலை பாடுகின்ற போது அலகையை மிதித்தவளை என்று நாம் பாடுகிறோம். ஆக அவள் தலையை நசுக்குவாள். எனவேதான் நம் பரிசுத்த தாய் சொல்லியிருக்கிறார், என் மாசற்ற இருதயம் வெற்றி பெறும். உங்களையும் என்னையும் நம்பி அந்த சாத்தானுக்கு எதிராக நம் பரிசுத்த தாய் போர் தொடுத்திருக்கிறார். ஆக இறைவன் அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறார். எனவேதான் இறைமகன் இயேசுவும் கூட அதை உறுதி செய்கின்ற வகையிலே கடைசி நேரத்தில், சாக போற நேரத்தில் ஒரு அற்புதமான பரிசை கொடுக்கிறார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பிடித்தவர்கள் ஒரு பொருளை கொடுத்தார்கள் என்றால் அதை நாம பத்திரமாக பேணுவது நம்முடைய வழக்கம். நமக்கு பிடித்தவர்கள், அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் இந்த உலகை விட்டு போகின்ற போது அதுக்குரிய தருணம் வந்துவிட்டது என்று தெரிந்துவிட்டால் அந்த இறக்க போகின்ற நேரத்தில் தன் வீட்டு பிள்ளைகளை எல்லாம் கூப்பிடுவான். ஏம்மா இந்த பாருமா, என் பழைய துணிமணி இருக்கு, கிழிஞ்சது இருக்கு, இதை நீ வச்சுக்கோப்பா, இது என்னுடைய நாம் பயன்படுத்தின பிஞ்சு போன செருப்பு, நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லி யாராவது கொடுப்பாங்களா? யாராவது கொடுப்பாங்களா? என்ன கொடுக்குறாங்க? அவங்க எது விலை உயர்ந்தது, ரொம்ப கண்ணியமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, அதைத்தான் எல்லாருக்கும் கொடுப்பார்கள். இறக்க போகிற ஒரு மனிதன் தன்னுடைய சந்ததியினருக்கு நல்லதை கொடுப்பார். அதை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்தமாக பேணுவோம், பத்திரமாக வைத்திருப்போம். நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு தந்தை அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஒரு கட்டிலும் மெத்தையும் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன வரலாறையும் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இது எங்க அம்மா படுத்த கட்டில், கடைசி நேரத்தில் இது அவங்களுடைய மெத்தை, இதில் தான் அவர்கள் இறந்து போனார்கள். அம்மா படுத்திருந்த அந்த கட்டிலும் அந்த மெத்தையும் எனக்கு போதுமானது என்று சொன்னார்கள். ஆக இறுதியாக ஒரு பொருளை நாம் பெறுகின்ற போது அதை நாம் ரொம்ப சென்டிமெண்டலாக வச்சு அதை நல்ல முறையில் பேணுகிறோம். அதே போல
நம் ஆண்டவரும் இந்த உலகை விட்டு செல்கின்ற போது அவர் அந்த சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் போது கூட அற்புதமாக அவர் நமக்கு கொடுத்தாரு. இதோ உன் தாய். நான் கேட்டேன், யார் என் தாயின்னு கேட்டேன். இந்த பாரு, இதுதான் என் தாய், என் தாய் என்று இவரை நான் உலகிற்கு அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி அந்த தாயை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த தாயை நம்மிடம் பரிசுத்தமாக ஒப்படைத்திருக்கிறார். அந்த தாயை பேண வேண்டியது நம்முடைய கடமையா அல்லது யாருடைய கடமை? எந்த தாயின் வழியாக இந்த உலகிற்குள் நம் ஆண்டவர் வந்தாரோ அதே தாயின் வழியாக நம்மை எல்லாரையும் மோட்சத்திற்குள் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார் இறைவன். எனவேதான் மேக்சிமிலியன் கோல்பே சொல்கிறார், மாதாவை அன்பு செய்வதற்கு ஒருபோதும் தயங்காதே. ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசுவை விட வேறு யாரும் இந்த மாதாவை அன்பு செய்ய முடியாது. அந்த உலகை படைத்த இறைவனே வேதத்தில் நம் தாயை பற்றி அதிகமாக சொல்லவில்லை என்றாலும் அது மாதாவுடைய விண்ணப்பம். என் மகிமை இருக்கக்கூடாது, நீங்கள் தான் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நம் தாய் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பரிசுத்த தாயை பற்றி அதிகமாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஒன்று மறைவாக இருக்கிறது. என்னது? 9 மாதம் அந்த மாதாவின் திரு உதரத்துக்குள்ள இருந்தாங்க. மாதா எதை சாப்பிட்டாங்களோ அதைத்தான் இயேசுநாதரும் சாப்பிட்டாரு. மாதா என்ன நினைத்தார்களோ அதைத்தான் மாதாவும் நினைத்தாங்க. மாதா எங்கெல்லாம் நடந்து சென்றாரோ அங்கெல்லாம் இவரும் நடந்து சென்றார். மாதா என்னென்ன செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் இயேசுநாதரும் வயிற்றுக்குள்ள இருந்து எல்லாத்தையும் செய்துகிட்டார். அதில் தன்னை முழுமையாக ஒப்படைத்து விட்டார். இதுவரை அந்த தாயினிடத்தில் அற்புதமாக இருந்த இறைவன் இந்த உலகிற்கு வந்த பிறகும் கடைசி வரைக்கும் மாதாவின் பிள்ளையாக கீழ்ப்படிந்து நடந்தார். நம்ம வீட்டு பிள்ளைகள் எத்தனை வயது வரைக்கும் தாய் தந்தைக்கு கீழ்ப்படியும்? எத்தனை வயது வரைக்கும் கீழ்ப்படிவாங்க? நம்ம வீட்டு பிள்ளைகள் தாய் தந்தைக்கு எத்தனை வயது வரைக்கும் கீழ்ப்படிவீங்க? சொன்ன பேச்சு எத்தனை வயசு வரைக்கும் கேட்பீங்க? ஆனால் நம் ஆண்டவர் மாதாவின் பேச்சை ஒருபோதும் தட்டல. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க மாதாவை நேசிக்கிறது உண்மை என்றால், மாதாவை நீங்கள் அதிகமாக விரும்புகிறீர்கள் என்றால் மாதா பேச்சை நம்ம கேட்கணும். அந்த மாதா அவங்க என்ன சொல்றாங்க ஆண்டவர்கிட்ட, எப்பா இந்த பாரு அந்த கல்யாண வீட்டில் ஏதோ குறைவு இருக்குதுங்கிறாங்க, நீ போய் பார்த்துக்கோப்பா, எனக்கு நேரம் வரல, சும்மா செஞ்சு கொடுடா, நீ கொடுக்கலன்னா வேற யார் கொடுப்பாங்க? இன்றைக்கும் பரிசுத்த தாய் நமக்காக நம்ம எல்லாரையும் மாந்தைக்குள் வைத்து நம்ம மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே நாம் மாதாவின் பிள்ளைகள் என்றால் மாதாவை இறைவன் மகிமைப்படுத்தினார். இந்த தாயின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்க இருக்கிறார். அந்த தாய் இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் விண்ணக வாயிலின் நுழைவு வாயிலின் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நாம் எல்லோரும் அந்த மோட்சத்திற்கு போக வேண்டும். அந்த மோட்சத்தில் நாம் எல்லோரும் அந்த இறைவன் அருகில் நம்முடைய பெருமனல் மக்கள் அனைவரும் இருக்க வேண்டும். இணைந்து நாம் ஆண்டவரையும் நம்முடைய பரிசுத்த தாயும் போற்றி புகழ வேண்டும். அதற்கான வரத்தையும் செயல்பாடையும் இன்றே நாம் ஆரம்பிப்போம். ஆமென்.